ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக சண்டை போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபோட டெலிவரிக்காக 30,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த காசை நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஒருத்தங்களுக்கு கடனா கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்களும் காசு தரேன்னு சொல்லி பல மாதங்களா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த காசை திரும்ப தரதுக்காக கேட்டு போய் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல திருநெல்வேலியை சேர்ந்த நாராயண பெருமாள்னு ஒரு முதியவர் சென்னையில ஒரு ஆக்சிடென்ட்ல தலை நசுங்கி இறந்து போயிருக்காரு. இந்த நாராயண பெருமாள்ங்கிற முதியவர் ஒரு காலத்துல திருநெல்வேலியிலே ஒரு மன்மதனா சுத்திட்டு இருந்திருக்காரு. அதன் விளைவா அவருக்கு பல வாரிசுகள் உண்டு. அதுல முக்கியமான வாரிசு தான் எசக்கி முத்து. அதே சமயம் இந்த வயசானவருக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவரோட பேரு சங்கரபாண்டியன். இந்த சங்கரபாண்டியன் யாருன்னா, இந்த பெரியவர் முறையா சேரன் மகாதேவியை சேர்ந்த மாரியம்மாள்னு ஒருத்தங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்த மூத்த பையன் தான் இந்த சங்கரபாண்டியன். இந்த சங்கரபாண்டியனோட எண்ணம் என்னன்னா, வாழ்நாள் ஃபுல்லா தான் கூட வாழாத தன்னோட அப்பாக்காகவும் செத்து போன தன்னோட அம்மாவோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் தன்னோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காகவும் தான் கொள்ளி வைப்பேன்னு சொல்லி களக்காட்டுக்கு வந்து நிக்கிறாரு. இப்படி அவரோட 2 பசங்களான இசக்கி முத்துவும் சங்கரபாண்டியனும் தான் கொள்ளி வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோ அமரர் ஒருத்தி வண்டி ஓட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, கையில காசு வேற இல்ல. ஸோ பண தேவைக்காக அவரு இந்த இப்போ இறந்து போன டெட் பாடியை திருநெல்வேலிக்கு கொண்டு போற வேலையை ஏத்துக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட தாத்தா தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தா கிட்ட, நான் திருநெல்வேலி வரைக்கும் வேலையா போறேன், கையில காசு வேற இல்ல, அதனால வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ நீங்க அவ கூட இருந்து நல்லா பாத்துக்கோங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் நாளைக்கு காலையில வந்துருவேன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ திருநெல்வேலியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது வழியில ஒரு டோல்கேட்டை தாண்டி வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட வண்டியில ஏறதுக்காக ஒருத்தர் லிஃப்ட் கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவும் ஏத்தாம கிளம்பி போறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட வண்டி ஆஃப் ஆயிருது. திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா இந்த வண்டி ஆஃப் ஆகும் போல யாராச்சும் திரும்ப தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால நம்ம ஹீரோவும் வண்டில இருந்து இறங்கி போய் இந்த வண்டியை தள்ளி விடணுங்கிறதுக்காக லிஃப்ட் ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அவரை போய் கூட்டிட்டு வராரு. அவரை கூட்டிட்டு வந்துட்டு, அந்த வண்டியை தள்ளி விடுங்க, நான் உங்களை திருநெல்வேலியில கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாரு. அவரும் வண்டியை தள்ளி விடுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்ப 2 பேரும் திருநெல்வேலியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப லிஃப்ட் கேட்டு ஒருத்தர் யாரு இருக்காரு பாத்தீங்களா, இவரோட பேரு நளினமூர்த்தி. இவர் ஒரு கூத்து கலைஞர். இப்ப அந்த பக்கம் திருநெல்வேலியில இசக்கி முத்துங்கிறவரு தன்னோட வீட்டுல இறுதி சடங்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த இறந்து போன பெரியவருக்கு முறையா தாலி கட்டின ஒய்ஃபோட மூத்த பையன் சங்கரபாண்டியன் இருக்கார் இல்லையா, அவரு தான் தன்னோட அப்பாவுக்கு கொள்ளி வைப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த சங்கரபாண்டியனோட மாமா எசக்கி முத்துக்கு கால் பண்ணி, முறைய பார்த்தா ஐயாவோட உடம்பு இங்கதான் வரணும், ஆனா அங்க வருது, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா முறைப்படி பாத்தீங்கன்னா மூத்த பையன் சங்கரபாண்டியன் தானே அவருக்கு கொள்ளி வைக்கணும், அவர் தானே மூத்தவன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த எசக்கி முத்துவும், செத்து போன வீட்டுக்கு யாரு வேணா வந்துட்டு போலாம், அதுக்காக உரிமை எல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த நளினமூர்த்திங்கிறவரும் வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டு கையை நீட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டாம போறாரு. அப்ப அந்த நளினமூர்த்திங்கிறவரும் அடிபட்டு கிடக்குறான், கையை நீட்டி உதவின்னு கேட்கறான். இப்படி மனசாட்சி இல்லாம போய்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி திட்டுறாரு. நம்ம ஹீரோவும், டே யாரு அது, உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு நளினமூர்த்தியும், என்ன தெரிஞ்சாதான் நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், போக வேண்டிய இடத்துக்கு எனக்கு கரெக்டான நேரத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நளினமூர்த்திங்கிறவரு, நானும் உங்களை மாதிரி தாயா இருந்தேன், ஒரு நாள் திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன், ஐயோ அம்மான் கத்துன, யாருமே எனக்கு உதவி பண்ண வரல, ஐயோ சாக போறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கப்புறமா நான் பொழைச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த ஏஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறுச்சு. அப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நாமளும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணோம்னா ஏஞ்சலா மாறுவோன்னு. ஆனா இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லல. இங்க நம்ம ஹீரோவும் அந்த நளினமூர்த்தியும் போய்கிட்டு இருந்த வண்டி திரும்பவும் ஆஃப் ஆயிருது. நம்ம ஹீரோவும் நளினமூர்த்தி கிட்ட தள்ளி விடுறதுக்காக கேக்குறாரு. அவரும் தள்ளி பாக்குறாரு. ஆனா வண்டியை தள்ளவே முடியல. அதனால அந்த வழியா போற வேற வண்டிகளை நிறுத்தி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா யாருமே வண்டியை நிறுத்தின மாதிரியே இல்ல. அந்த நேரத்துல அங்க ஒரு பையனும் பொண்ணும் வராங்க. அவங்க வந்து அந்த நளினமூர்த்தி கூட சேர்ந்து அந்த வண்டியை தள்ளி ஹெல்ப் பண்றாங்க. இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் நளினமூர்த்தியை வண்டியில ஏத்திட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பையனும் பொண்ணும் வந்து, எங்களுக்கு நீங்க லிஃப்ட் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால நளினமூர்த்திங்கிறவரும், சரி ஓகே நீங்க தனியா கிளம்பி போங்க, நடுராத்திரில இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் இவங்களுக்கு துணையா நிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து கீழே இறங்குறாரு. அவரு போனாதான் நம்ம ஹீரோக்கு வண்டியை தள்ள முடியாது. அதனால நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட, உனக்கு என்ன
என்னென்ன பிரச்சனை, இப்ப அவங்களை ஏத்தணும் அதானே, சரி அவங்களையும் ஏத்துறேன் வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இப்ப போய்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நளினமூர்த்திங்கிறவரு அந்த பையன் பொண்ணு ஒருத்தங்க லிஃப்ட் கேட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இவர் ஒரு கூத்து கலைஞர் பாத்தீங்களா, அதனால இவர் கூத்துல என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி மேடையில நடிப்பாரோ அதே இதை இங்க நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவோட தாத்தாவும் ஒருத்த கிட்ட போனை வாங்கி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவரும் நம்ம ஹீரோ கிட்ட பக்கத்து பெட்ல இருந்து பொண்ணு செத்து போயிருச்சுடா, எவ்வளவு நேரம் தான் உனக்கு கால் பண்றது, நீ எடுக்கவே மாட்டியா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல உடனடியா 25,000 ரூபாய் கட்டணும், உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அவ வேற பயந்துட்டு இருக்கா, நீ எப்ப வருவேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் மட்டும் வந்தா போதாதுல, பணம் வேணும்ல, நான் போயிட்டு வந்தாதான் காசு கிடைக்கும், அவகிட்ட சொல்லு பயப்படாதன்னு, நாளைக்கு நான் வந்ததுமே காசை கட்டிடுறேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப நேரம் விடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோவோட வண்டியில ஒரு பையனும் பொண்ணும் லிஃப்ட் கேட்டு ஏறி இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல அந்த பையனுக்கு போன் வருது, அவனோட அப்பாவை யாரோ வெட்டிட்டாங்கன்னு. அதனால அந்த பையன் கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதே நேரத்துல இப்போ ஒரு கார்ல வந்தவங்க நம்ம ஹீரோ கிட்ட அண்ணா வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. இதை பார்த்த உள்ள இருந்த பொண்ணும் அண்ணா தயவு செஞ்சு வண்டியை நிறுத்திடாதீங்கண்ணா, வண்டியை நிறுத்தினீங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கொன்றுவாங்கண்ணா, தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்கன்னு சொல்லி கதறி அழுறா. சோ இப்ப நம்ம ஹீரோவும் வண்டியை நிறுத்தாம ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரவுடிங்களும் 4-5 வண்டியில நம்ம ஹீரோவோட வண்டியை துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோவோட வண்டி எப்பவும் போல ஆஃப் ஆயிருது. அதனால அந்த ரவுடி பசங்களும் அங்க வந்து அந்த பையனே பொண்ணை இழுத்துட்டு ஒரு கல் குவாரிக்குள்ள கொண்டு போறாங்க. இப்ப நளினமூர்த்தியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரை இவனுங்க அடிச்சே கொன்றுவானுங்க, நம்ம 2 பேரும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் அடிச்சிடலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவரோட வண்டியில வச்சிருந்த அவரோட ஒய்ஃபோட போட்டோவை பாக்குறாரு. அதை பார்த்த நளினமூர்த்தியும் உனக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, எனக்குன்னு யாருமே இல்ல, நான் தனியா தான் இருக்கேன், நான் செத்தா கூட ஒருத்தனும் ஏன்னு கேட்க மாட்டான், அதனால என்னால என்ன முடியுமோ நான் அதை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக போறாரு. அங்க போய் அந்த ரவுடி பசங்க கிட்ட நம்ம நளினமூர்த்தி சண்டை போடுறதுக்காக போவாரு. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வந்து அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த பையனையும் பொண்ணையும் காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு. இப்ப நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்தி அவங்க சொன்ன இடத்துக்கே கொண்டு போய் விட்டுறாரு. அதனால அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவோட கால்ல விழுந்து நன்றின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு 2 ரெக்கைகள் முளைச்சு ஏஞ்சல் மாதிரி பறக்குறாரு. அவர் பக்கத்திலேயே நளினமூர்த்தியும் ஏஞ்சல் மாதிரி பறந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த நளினமூர்த்தி சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம ஏஞ்சலா மாறுவோங்கிறது புரியுது. அங்க கட் பண்ணா இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோவும் அந்த நளினமூர்த்தியும் திருநெல்வேலியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு இடத்துல அந்த நளினமூர்த்தியும் வயிறு கலக்குது, வண்டியை ஓரமா நிறுத்து, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இந்த பக்கம் வயத்த கலக்குது, பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த நளினமூர்த்தி வண்டியில இருந்து இறங்கி போயிருப்பாரு. ஆனா அவரு பாத்ரூமுக்கு போகல, டாஸ்மாக்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த 2 பேர்கிட்ட இப்ப கொஞ்சம் முன்னாடி சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்களே அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அவரை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோவை பார்த்ததும் நளினமூர்த்தி வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது வாசல்ல கொஞ்சம் முன்னாடி இவங்க ரவுடி பசங்களை அடிச்சு போட்டுட்டு வந்திருப்பாங்களே அந்த ரவுடி பசங்க வர்றதை பாக்குறாங்க. அதனால இவங்க ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரவுடி பசங்களும் டாஸ்மாக்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா இவங்களை காணோம்னு சொல்லிட்டு திரும்ப போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா இந்த நளினமூர்த்தி ஒருத்தட்ட கதை பேசிட்டு இருந்திருப்பாங்களே அவங்க 2 பேரும் தான் நம்ம ஹீரோவை நளினமூர்த்தியும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க இப்போ நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சோ இப்போ திருநெல்வேலியில அந்த இசைக்கியமத்தோட ஆட்களும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வண்டி எங்க வந்துச்சுன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் மதுரை பக்கத்துல வந்துச்சுன்னு சொல்றாரு. போனை கட் பண்ணிட்டு திரும்ப வண்டியில பாக்குறாரு. வண்டியில பார்த்தவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட வண்டியில கொண்டு வந்திருந்த அந்த டெட் பாடி இப்ப காணோம், யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் இப்ப நம்ம ஹீரோ இந்த நளினமூர்த்தி மேல பயங்கர காண்டாகிறாரு. யோ ஒன்னால தயா இதெல்லாம் ஆச்சு, ஏமாத்திட்டு கிளம்பி போயா, இனிமே என் கூட வரவே வராதுன்னு சொல்லி கத்துறாரு. இப்ப இந்த நளினமூர்த்தியும் அவரோட பேக் எல்லாம் எடுத்துட்டு ரோசத்துல கிளம்பி போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரோசத்துல போனவரு திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறாரு. எனக்கு போறதுக்கு மனசு கேட்கலப்பா, என்னால தானே இந்த பிரச்சனை, நானே இருந்து சரி பண்ணிட்டு போறேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் போன் பண்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங்க தான். அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி குவாரில இருந்து 2 பேரை காப்பாத்தி கூட்டிட்டு போன இல்லையா, அவங்க 2 பேரையும் நீ கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போ, அப்படி நீ விட்டுனா உன் வண்டியில இருந்து நாங்க எடுத்த பணத்தை திரும்ப தரோம்னு சொல்லி மிரட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட அவங்க 2 பேரையும் நான் அப்பவே இறக்கி விட்டுட்டேன், ஆனா எங்க இறக்கி விட்டேன்னு எனக்கு அட்ரஸ் தெரியல, என்கிட்ட பணத்தை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரும் ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு அங்கவா பணத்தை தரேன்னு சொல்றாரு. அதை நம்பி நம்ம ஹீரோவும் பணத்தை வாங்குறதுக்காக அங்க போறாரு. அங்க போன நம்ம ஹீரோவை அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு பெரியவர் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த நளினிமூர்த்தியும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க, இவங்க கிட்ட அடிபட்டு செத்து போகாதீங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த பணத்தை மட்டும் கொடுக்க சொல்லுங்கன்னா நாங்க போயிடுறோம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவரும் யாரோ உங்க வண்டியில இருந்து பணத்தை தூக்கியிருக்காங்க, அதை பார்த்துட்டு எங்க பசங்க உங்ககிட்ட கேம் ஆடி இருக்காங்கப்பான்னு சொல்றாரு.
சோ இப்போ அந்த பணத்தை இந்த ரவுடி கும்பல் தூக்கல. இப்போ அந்த பணத்தை யாரு தூக்குனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சங்கர பாண்டியனோட ஆட்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ஹீரோவோட வண்டியில இருந்து பணத்தை தூக்கி இருக்காங்க. அந்த பணத்தை தூக்கின கும்பல்ல இருந்த ஒருத்தனும் அந்த சங்கர பாண்டியனுக்கு கால் பண்ணி ஐயோ பணத்தை தூக்கிட்டோம், ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கர தடபுடலா இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அவரும் நீ என்ன கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, நான் சொல்றத ஒழுங்கா கேளு, அந்த எசக்கி முத்துக்கு தெரியாம நமக்குள்ளேயே இந்த விஷயத்த முடிச்சிடணும்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த பணத்தை தூக்கிட்டு அந்த கும்பல ஒருத்தர் இருந்தா இல்லையா, அதாவது இப்ப போன் பேசினானே அவன் என்ன பண்றானா அந்த பணத்தை கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இந்த இசக்கி முத்துக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி கொடுக்குறான். இதை பார்த்த இசக்கி முத்துவும் அவங்க வீட்டுல இருக்கவங்களும் என்ன தாண்டா நடக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. சோ அதனால அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கலாம்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. சோ அதனால இவங்களும் சென்னையில இவங்களோட ஆள் ஒருத்தன் இருப்பான், அவங்க கிட்ட கால் பண்ணி அந்த டிரைவருக்கு போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த சங்கர பாண்டியனோட தம்பி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வேற அனுப்பியிருக்கான், டெட் பாடி அவன் தூக்கிட்டதாட்டு, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு பார்க்க சொல்றாரு. சோ இப்ப இவரும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பாடியை ஒப்படைச்சிருப்பாரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அவரோட பேரு சண்முகம். இப்ப இந்த சண்முகமும் இல்ல அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனா அவன் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பானே, அப்படி அவன் எதுவும் கால் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பையனும் இல்ல சார் அவன் போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறானான்னு சொல்றாரு. சோ இப்ப இந்த சண்முகமும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த நேரத்துல அந்த நளினமூர்த்திங்கிறவரு வெளியில தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அவர் வராரு. அவர் வந்து நம்ம ஹீரோவோட போன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த சண்முகம் அண்ணா கால் பண்ணிருக்காரு. அதனால நம்ம ஹீரோவும் இப்ப அட்டன் பண்ணி பேசுறாரு. அவரும் நம்ம ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் பணம் மிஸ் ஆயிருச்சுன்னு உண்மையை சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த சண்முகங்கிறவரும் என்னது பணம் மிஸ் ஆயிருச்சா, இல்ல நீ காசை வாங்கிட்டு கைமாத்தி விட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இல்லன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சண்முகம் அண்ணாவும் அதான் அவனுக்கு கால் பண்றாங்கல்ல, அவனுங்கள்ட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதுதான், சரி அவனுங்கள்ட்ட தான் நீ சொல்லல, எனக்காவது போன் பண்ணி நீ சொல்லிருக்கலாம்ல, நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்க போல இருக்கு, அப்படியே தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைக்காத, உன்னோட வீடு தேடி வந்து உன் மொத்த குடும்பத்தையும் வெட்டிடுவானுங்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ அந்த சண்முகம் அண்ணா கிட்ட நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவன் நம்ம பையனை தெரியாம எங்கேயோ மாட்டிருக்கான் போல இருக்கு, அவனுக்கு நாம தானே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. சோ இப்போ இந்த செத்து போன வயசானவர் தலை நசுங்கி தான் செத்து போயிருப்பாரு. அதனால டெட் பாடியை ஃபுல்லா தான் கவர் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க வேற ஒரு டெட் பாடி எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட இதை கொடுத்துடலாம்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. அதனால அந்த சண்முகங்கிறவரும் மதுரை மார்ஷரியில பேசியிருக்காரு. சோ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அங்க இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணி அவங்க கிட்ட எல்லாமே நான் பேசிட்டேன், நீ மதுரை மார்ஷரியில போய் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க அனுப்பி வைக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த இசக்கி முத்து சென்னையில ஒரு ஆள் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா விசாரிச்சு சொல்றதுக்கு, அவன் இந்த இசக்கி முத்துக்கு கால் பண்ணி அண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கால் பண்ணும்போது அவன் வெளியில போயிருந்தான், அவனோட வண்டியை அடிக்கடி ரிப்பேர் ஆகுதான், அதை சரி பண்றதுக்காக போன நேரத்துல தான் நீங்க கால் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அவன் கால் அட்டன் பண்ணல, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அந்த மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. அங்க வந்து அங்க இறந்தவருக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவரும் பக்கத்துல இருக்க கடையில பேக்கிங் செட்டப் எல்லாம் வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், நீங்க கூப்பிடும் போது வாங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருந்த கடைக்கு போயிட்டு பாடி பேக்கிங் செட்டப் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த நேரத்துல இவங்களுக்கு டெட் பாடி கொடுக்கறதா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு வேற ஒரு கேஸ் வருது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் போல, அதனால அங்க போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால அவரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு, உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்றாங்க. உங்க டைமோ என்னவோ தெரியல, எப்பவும் வர போலீஸே வராம வேற ஒரு போலீஸ் வந்திருக்காரு, அதனால இப்போ பணத்தை நான் தூக்கி உங்ககிட்ட கொடுத்தேன்னா நான் மாட்டிப்பேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, சண்முக அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அந்த இசக்கிமுத்தோட அக்கா அவர்கிட்ட வந்து அவன் போட்டோ அனுப்புனானே அதெல்லாம் உண்மையா, அந்த சங்கர பாண்டிய மட்டும் நான் அப்பாவை கொல்லி வச்சுட்டேன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லி அழுறாங்க. அதுக்கு இசக்கிமுத்துவும் ஐயாவோட உடம்பு இங்கதான் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கான ப்ரூஃபை உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த இசக்கிமுத்து கால் பண்ணி ஐயாவோட உடம்பு கூட நீ நின்று ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா அங்கதான் டெட் பாடியே இல்லையே. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் கூட இருந்த அந்த நளினமூர்த்திய டெட் பாடி மாதிரி கெட்டி அந்த ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டு அது கூட ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம ஹீரோ அவருக்கு அனுப்புறாரு. அந்த போட்டோவை அந்த இசக்கிமுத்தோட ஃபேமிலி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே வருது. இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் நளினமூர்த்தியும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டோரமா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு டெட் பாடியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அடக்கம் பண்றதுக்காக. இதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானை போடுறாங்க. என்னன்னா அந்த டெட் பாடி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்த வாட்ச்மேனுக்கு காசை கொடுத்து அவரை அங்க அனுப்பி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அதை தோண்டி அந்த டெட் பாடி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல அங்க வந்து ஒருத்தரும் ஏன்டாட்டே என் பிரியாத்தா கிட்ட மோதிரத்தை போட்டு புதைக்காதன்னு சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்க இப்படி வந்து தோண்டுவீங்கன்னு, நைட்டு தான் வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்பவே வந்துட்டீங்களா, தோ பாரு இப்பவே போன் பண்ணி வீட்டுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போன் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் நளினமூர்த்தியும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடுவாங்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வண்டியில இருந்த பாடியை ஒரு கேங் தூக்கிட்டு போயிருக்கோம் இல்லையா, அதான் அந்த சங்கர பாண்டியோட தம்பி கேங். அவனுங்க இப்போ பாடியை கொண்டு வந்துட்டாங்க. அவன் கூட இந்த சங்கர பாண்டியை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்குடா நீ போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்புனா, ஒன்னால தான்டா இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு
கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த டெட் பாடியை செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி முறப்படி அவரு கொல்லி வைக்கிறாரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சண்முகங்கிறவருக்கு கால் பண்ணி, அண்ணா எங்கேயுமே பாடி கிடைக்கல, நீ என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரும், என்னால முடிஞ்சதை மனசாட்சிப்படி நான் உனக்கு பண்ணிட்டேன், பணத்தை ஏத்தி விட்டதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோக்கு கால் பண்றாங்க. அவங்களும், இந்த நர்ஸ் வந்து எங்களை காசு கட்டுறதுக்காக தொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு எங்களை தனியா விட்டுட்டு கிளம்பி போயிட்ட, பேசாம நீ கிளம்பி வந்துருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கடுப்பாகிறாரு. உன்னோட டெலிவரிக்காக நான் சேர்த்து வச்சிருந்த காசை தான் நீ அவனுக்கு கடனை தூக்கி கொடுத்துட்டியே, உன்னால தாண்டி நான் இந்த நிலைமையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா கத்துறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோவும் பயங்கர காண்ட்ல அந்த வழியா போன ஒரு லாரி முன்னாடி பாஞ்சு சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. இதை பார்த்த நளினமூர்த்தியும் நம்ம ஹீரோவை காப்பாத்தி, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும், எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, நான் ஏன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு தெரியல, ஒரு பக்கம் பணம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பணம்னு சொல்றாங்க, நான் பிறந்தப்பவே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் அவங்க 2 பேரோட முகத்தை பார்த்தது கூட இல்ல, எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை பிறந்து செத்து போச்சு, அந்த 2 குழந்தையுமே அவங்க ஒரு துணியில சுத்தி டெட் பாடியா தான் என் கையில கொடுத்தாங்க, எத்தனையோ பணத்தை என் கையால தூக்கியிருக்கேன், ஆனா என் பிள்ளைங்களோட பணத்தை என் கையால தூக்குறப்போதான் அதோட வலி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. இதை கேட்டு ஃபீல் பண்ண நளினமூர்த்தியும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறாரு. இப்படி பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட, உங்க பிரச்சனைக்கு எல்லாமே சால்வ் ஆயிருச்சு, எல்லாம் சரியாக போகுது, நேரா பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறோம், டெட் பாடியை தூக்குறோம், சீக்கிரம் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வண்டியில போறாரு. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோவும் நளினமூர்த்தியும் திருநெல்வேலியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் நளினமூர்த்தியை பார்த்து, அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அண்ணான்னு சொல்லி கேக்குறாரு. என்னோட அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணல, அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்றதுக்கான வயசும் இல்ல, எங்க அம்மா இறந்த 3வது நாளே நானும் செத்து போலான்னு சொல்லி முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டாங்க, அதுக்கப்புறமும் ஒரு வாட்டி சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்றேன், ஆனா அவங்க எல்லாரும் என்ன காப்பாத்தி விட்டுட்டாங்க, என்னோட நிம்மதியே போச்சு, எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என் கூத்து மட்டும் தான், இப்போ அந்த கூத்தும் செத்து போயிருச்சு, உயிரை கொடுத்து நடிச்சாலும் யாரும் எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க அழுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காருன்னு பாக்குறதுக்காக அந்த இசைக்கு முத்து அவனோட ஆட்களை அனுப்பி வச்சிருப்பாரு. சோ இப்போ அந்த ஆட்களும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சூரக்குடி தாண்டி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதனால இப்போ அவங்களும் அந்த இசைக்கு முத்துக்கு கால் பண்ணி, அவன் சூரக்குடி தாண்டி வந்துகிட்டு இருக்கானா, நாங்களும் கோவில்பட்டி தாண்டி போய்கிட்டு இருக்கோம், எப்படியும் கொஞ்ச நேரத்துல அவனை பாத்துருவோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நளினமூர்த்தியும் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம ஹீரோ கிட்ட நளினமூர்த்தி, இப்படியே போய்கிட்டு இருந்தா நாம எப்போ போய் சேர்றது, கொஞ்சம் வேகமா போங்க, அப்பதான் அடுத்த கால் வரதுக்கு முன்னாடி நம்மளால போய் சேர முடியும்னு சொல்றாரு. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்காத அளவுக்கு அந்த நளினமூர்த்தி டோரை ஓபன் பண்ணிட்டு தன்னைத்தானே வெளியே குதிச்சு செத்து போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் வண்டியை நிறுத்திட்டு ஓடி போய் பாக்குறாரு. அங்க செத்து போய் கிடக்குற அந்த நளினமூர்த்தியை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாரு. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நளினமூர்த்தி தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி ஒரு கடையில பாடி பேக்கிங் திங்ஸை வாங்கியிருப்பார் இல்லையா, அதனால அந்த திங்ஸை வச்சு நம்ம நளினமூர்த்தியோட டெட் பாடியை சுத்தி கேட்டி திரும்பவும் அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாரு. அதே சமயம் அந்த இசைக்கிமுத்தோட ஆட்கள் நம்ம ஹீரோவை தேடி வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களும் இறங்கி வந்து வண்டிக்குள்ள டெட் பாடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டெட் பாடி இருக்கு, அதை நம்ம ஹீரோ ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த நளினமூர்த்தியோட டெட் பாடியை திருநெல்வேலியில கொண்டு போய் அவங்களோட அப்பாவோட பாடின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அந்த இசைக்கிமுத்துவும் நம்ம ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய காசு கூட சேர்த்து 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாரு. இப்போ அப்படியே அந்த நளினமூர்த்தியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ அவரோட பாடி முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே அவரு முன்னாடி சொன்ன ஒவ்வொரு டயலாகையும் நினைச்சு பாக்குறாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ரிட்டர்ன் சென்னை போய்கிட்டு இருக்க மாதிரி காட்டி அப்படியே படத்தை அந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.